9th 10thலலாம் ஒரு 4 வாட்டி தான் சென்டம் மேக்ஸ் எடுக்காமலே இருந்திருப்பேன். நிறைய வாட்டி மீனாட்சி மிஸ்லாம் ஸ்கிளாப் தட்டிருக்காங்க, உங்க பொண்ணு நிறைய வாட்டி சென்டம் எடுத்திருக்கான்னு. ஒரு வாட்டி கூட எங்க அம்மா பாராட்டினதே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் 10th SLCல வந்து 500க்கு 491 எடுத்திருக்கேன். என் பேர் ஷோப்னா. கார்பரேஷன் லெவலில் செகண்ட் மார்க் எடுத்ததுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அது காரணம் எங்கள் ஸ்கூல் தான். பிகாஸ் நிறைய கோச்சிங் கிளாஸ், நிறைய லெசன்ஸ் எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கள் டீச்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜேசி மேடம் தேங்க்ஸ். பிகாஸ் கோச்சிங் கிளாஸில் எனர்ஜிக்காக பசங்க இருக்கணுன்றதுக்காக நிறைய ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏஇஓ சார், இஓ சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நிறைய வாட்டி அப்பப்போ வந்து மோட்டிவேட் பண்ணுவார் ஏஇஓ சார். ஸோ தேங்க்யூ ஃபார் அவர் ஏஇஓ சார். இஓ மேடம் அவங்க ப்ரைவேட் ஸ்கூலை விட சென்னை ஸ்கூல், அவர் கார்பரேஷன் ஸ்கூல் ரொம்ப நல்லாவே டீச்சிங் இருக்குது, பெட்டராக இருக்குது. நான் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அப்பப்போ சொல்லுவேன், அம்மா அந்த ஸ்கூலை விட ப்ரைவேட் ஸ்கூலை விட கார்பரேஷன் ஸ்கூல் கோச்சிங் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் நம்ம தான் இத்தனை நாள் இங்கே படித்து வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லுவேன். மெயின் ரீசன் என்னதுன்னா, எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல. ரொம்ப கொரோனாக்கு அப்புறம் எங்கள் அப்பாவால் ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டம். இப்போ கூட எங்கள் தம்பிக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும், என்ன மட்டும் நான் ஃபீஸ் கட்டக்கூடாதுன்ற மெயின் ரீசனுக்காக தான் கார்பரேஷன் ஸ்கூலில் சேரணும்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி சேர்ந்த ஸ்கூல் தான் புத்தா ஸ்ட்ரீட். ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஸ்கூல் ரொம்ப டீச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரும் சொன்ன விஷயம் என்னதுன்னா, கார்பரேஷன் ஸ்கூலில் வந்து அவ்வளோவா கவனிக்க மாட்டாங்க, கெட்டு போயிடுவேன், ஃபஸ்ட் இருந்ததை விட ரொம்ப ஸ்லோவாக போயிடுவேன் படிக்கிறதுல அப்படின்வாங்க. ஆனால் நான் அந்த முன்னாடி படித்ததை விட இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் நிறைய நல்ல மார்க் எடுத்திருக்கேன். நிறைய டைம் சென்டம்ஸ் எடுத்திருக்கேன் நார்மல் டேஸ் எக்ஸாம்லேயே. 9th தான் இந்த ஸ்கூல் சேர்ந்தேன். 9th ஸ்கூல் ஃபஸ்ட் வந்ததுக்கு எனக்கு கேஷ் ப்ரைஸ் 3000 rupees தந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல் ஒரு விஷயம். அண்ட் தென் 10th குவார்டர்லி ஆஃப் இயர்லியில் ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுக்கும் எங்கள் HMM மோட்டிவேட் பண்ணுற விதமாக மெடல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நார்மல் எக்ஸாம் டேஸ்லலாம் எங்கள் மோட்டிவேட் பண்ணுறது விதமாக மெயின் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்லாம் கிஃப்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. எப்போவுமே மோட்டிவேட் பண்ணுன்றது தான் அவங்களுடைய ஒரே எண்ணமே எங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்குலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் தெம். நான் எத்தனை வாட்டி நான் நிறைய வாட்டி சென்டம் எடுத்திருக்கேன். நான் இப்போ 9th 10thலலாம் ஒரு 4 வாட்டி தான் சென்டம் மேக்ஸ் எடுக்காமலே இருந்திருப்பேன். நிறைய வாட்டி மீனாட்சி மிஸ்லாம் ஸ்கிளாப் தட்டிருக்காங்க, உங்க பொண்ணு நிறைய வாட்டி சென்டம் எடுத்திருக்கான்னு. ஒரு வாட்டி கூட எங்க அம்மா பாராட்டினதே கிடையாது. நீ நிறைய மார்க் எடுத்திருக்கம்மா, ரொம்ப பெருமையா இருக்குன்னு பாராட்டினதே கிடையாது. நிறைய திட்டுறாங்க. நான் மார்க் எடுத்தா கூட வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் மார்க் எடுத்ததுக்கு எங்க அம்மா ப்ரௌடா ஃபீல் பண்ணி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.